பேசுற மாதிரி தானே அர்த்தம். ரைட் சார். இவருடைய அதிருப்தியும் இவருடைய கோபமும் இவருடைய ஆதங்கமும் வருத்தமும் எப்போது தீர்க்கப்படும்? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? தீர்க்கப்பட்டிருக்குமான்னு யாருக்கு தெரியாது. பராதி யாருக்கு எது தெரியும்? அது ஏற்கனவே தீர்க்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? யாருக்கு தெரியும்? ஏனென்றால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கட்சி நலன் தான் முக்கியம்னு போகிறவர் கடந்த காலங்களில் நம்ம பார்த்தது அவ்வளோதான். ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து 2021 அவர் சட்டமன்றத்தில் வந்து பேசும்பொழுதே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொல்கிறாரு என்னென்னு, இவர் வந்து ஆதரித்து பேசினார், யார் திமுக ஆதரித்து பேசினார், அப்போ மதிப்பு கொடுத்தாரு. நான் திமுக ஆதரித்து பேசல, என்னோடய பேச்சை வந்து முழுசாக பாருங்கன்னார். அதே போல் கடந்த வருஷம் வந்து சில பத்திரிகையில் வந்துச்சு. என்ன வந்துச்சு? பிஜேபியில் தலைவர் பதவி இவர் கேட்குறாரு. வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. தலைவர் பதவி. அதை தான் சொல்கிறேன். இது கேளுங்க. தலைவர் பதவி. எனக்கும் எடப்பாடிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு செங்கோட்டையன் மறுப்பு தெரிவிக்க எவ்வளவு நேரம் ஆகாது? ஏன் மறுப்பு தெரிவிக்கல? அவர்தான் பிரச்சனை இருக்கு. எடப்பாடி எனக்கு பிரச்சனை அவர் சொல்லவே இல்லையே. சொன்னாதானே சார் மறுப்பு தெரிவிக்கணும். ஒரு வருஷம் உதாரணமே நீங்க சொல்றீங்க. இல்லையே, இது வந்து வந்த செய்தி என்னன்னா, இன்னொரு கட்சியில இவர் பதவி கேட்கிறாருன்னு வந்த செய்தி. சரி, இது வந்து அவரே சொன்னீங்க. அவங்க கட்சிக்குள்ளேயே அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குன்றதை ஏன் மறுப்பு தெரிவிக்கல? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நானும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் இல்லைன்னா ஐயா எடப்பாடி அவர்களும் நல்லா இருக்கும். வருத்தம்ன்றது நம்ம யூகிக்கிறது. அவர் வெளிப்படையா சொல்லல வருத்தம் இருக்குதுன்னு. எடப்பாடியார்கிட்ட புறக்கணிச்சிருக்காரு சார். எடப்பாடிக்கு நடந்த பாராட்டு விழாவை அந்த மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய அமைச்சர் புறக்கணிச்சிருக்காரு சார். புறக்கணிச்சிருக்கிறார் நீங்கள் சொல்கிறது விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் இப்போ ஜெயலலிதா அம்மா நடத்துகிறாங்க ஒரு கூட்டம். ஜெயலலிதா அம்மா நடத்தும் போது அந்த இடத்துல எம்ஜிஆர் படம் இல்லை, எம்ஜிஆர் படம் சின்னதாக இருக்குது. செங்கோட்டையன் புறக்கணிப்பாரா? இவங்க என்னென்னா, கட்சியை பலவீனப்படுத்துறத மூத்த தலைவர்களோ எந்த தலைவரோ எந்த வடிவத்திலையும் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. ஸோ இப்போ பலவீனப்படுத்த நீங்கள் சொல்கிற ஆக்கப்பூர்வமான ஆலோசனை. ஒரு கட்சியை வந்து பலவீனப்படுத்துறது வந்து வெளிப்படைத்தன்மையோட வெளியே வந்து பேசுறது வந்து உள்ளுக்குள்ளே இருந்து நீங்கள் போராடுறது வேற. உங்களுக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்குது, எந்த நேரத்தினாலும் பேசுறதுக்கு எல்லா தலைவர்கள்கிட்டையும். அந்த மாதிரி செல்வாக்கான தலைவர் நீங்கள். அப்படி இருக்கும்போது 3 நாள் முன்னாடி கிடைச்ச செய்தியை நீங்களே அப்படி புடம் போட்டு மூதி வச்சு அதுக்கு பிறகு அதை சொல்கிறது வந்து கட்சி வளர்ச்சிக்கு நல்லது இல்லை.